மகனே, இறைவன் விரும்பினாலன்றி அற்பப் புல்கூட அணுவளவும் அசையாது. ஒருவனிடம் நல்வினை தோன்றும்போது அவனது சிந்தனைகள் இறைவனை நோக்கித் திரும்புகின்றன. தீவினை அவனிடம் தோன்றுமானால் தீய சிந்தனைகளே அவனிடம் எழுகின்றன. இவை அனைத்தும் இறைவனுடைய திருவுளப்படியே நடக்கின்றன. இறைவனே தம் கருத்துக்களை மனிதனுடைய செயல்களின் வாயிலாக நமக்கு அறிவுறுத்துகிறார். சுவாமி விவேகானந்தரிடம் தனிப்பட்ட முறையில் என்ன சக்திகள் இருந்தன? அவன் மூலமாக இறைவன் செயல்பட்டதன் விளைவாகவே அவனால் அரிய பெரிய காரியங்களை சாதிக்க முடிந்தது. எதை எப்படி செய்ய வேண்டும் என்பது இறைவனுக்குத்தான் தெரியும். இறைவனுடைய பாதார விந்தங்களில் மனிதன் தன்னை முழுமையாக அடைக்கலமாக்கும் போது அவனுக்கு எல்லாவற்றையும் இறைவன் அருளுகிறார். அவனவன் செய்த வினையின்படி அனைத்தும் காரண காரியத்துடன் நிகழ்வதால் எது நடந்தாலும் அதனை பொறுமையுடன் தாங்கிக் கொள்ள வேண்டும். முன்வினை பயனை இப்பிறவியில் செய்யும் கர்மங்கள் சமன்படுத்துகின்றன. நற்செயல்கள் புரிவாயானால் அதனால் உன் தீவினை பயன் தீர்ந்துவிடுகிறது. பிரார்த்தனை, நாமஜபம், இறைவனை பற்றி சிந்தித்தல் முதலியவை தீவினை பயனை அழித்து விடுகின்றன. அன்னை சாரதா தேவியின் உபதேசங்களிலிருந்து. நன்றி, வணக்கம்.